சிவகங்கை மாவட்டத்தில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடங்குவது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் முன்னாள் உறுப்பினர்கள் திரு தோக சிறைமீட்டான், திரு ப முத்துசாமி, திரு கே கிருஷ்ணமூர்த்தி, திரு பொ உத்தராபதி, திரு ராக்காசு தண்டபாணி, திரு மா ஸ்ரீரங்கன் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பேரவைத் தலைவர் திரு ப தனபால் இரங்கல் குறிப்பு வாசித்தார். இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் சில மணி துளிகள் மௌன அஞ்சலி கடைபிடித்தனர். இதன் பின்னர் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது மின்துறை அமைச்சர் திரு நத்தமார் விஸ்வநாதன் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில், மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் இடைவிடாத தொடர் முயற்சிகளால் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குவதாகவும், இதற்காக மத்திய அரசின் விருது தமிழகத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே காற்றாலை மின் உற்பத்தியில் மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற இந்த அரசிலே தான் முதல் மாநிலம் என்ற இடத்தை பெற்று சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பு கூட பாரத பிரதமர் விருதினை வழங்கினார்கள். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் காற்றாலை மின் உற்பத்தியில் மட்டுமல்ல, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதன்மை மாநிலம் என்ற நிலையை நாம் எட்டியிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் காற்றாலை அமைக்கும் சாத்தியக்கூறு குறித்து ஆராய ஆய்வு மையம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம், நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் வீடுகள் கட்டித் தருவதற்காக 14வது நிதிக்குழுவிடம் 7150 கோடி ரூபாய் நிதி உதவி கேட்டிருப்பதாகவும், இந்த நிதி கிடைத்தவுடன் 1,10,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். மக்களின் முதல்வர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசு 14வது நிதிக்குழுவிடம் நகராட்சி பேரூராட்சிகளில் குடிசை வாழ் குடும்பங்களுக்கு 7150 கோடி ரூபாய் நிதி கேட்டிருக்கிறது. 1,10,000 குடியிருப்புகள் கட்ட அந்த நிதி வந்தவுடன் குடிசையில் இருக்கின்ற மக்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தால் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில், 2013-14ஆம் ஆண்டில் மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தபடி திருநெல்வேலியில் புறவழிச்சாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் மாண்புமிகு மக்களின் முதல்வர் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அறிவிப்பிற்கு இணங்க திருநெல்வேலியில் கிலோமீட்டர் 0/0 இருந்து 52/0 வரை மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணியில் உள்ளடங்கிய ஒரு பகுதி கோபாலசமுத்திரம் சங்கரன் கோயில் சாலையை இணைக்கும் சுற்றுச்சாலை. இதனை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி முடிவுற்றுடன் நில எடுப்பு, பயன்பாட்டு சாதனங்களை மாற்றி அமைத்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புறவழிச்சாலை அமைக்க பணி தொடங்கப்படும்.